அனைவருக்கும் அகிலா ஜுவாலாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நாம் எழுத்தாளர் பாலசாண்டில்யன் அவர்கள் எழுதி குவிகம் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட பார்த்த ஞாபகம் என்னும் சிறுகதை தொகுப்பை பார்க்க போகிறோம். இவருடைய சிறுகதை தொகுப்பில் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிற அசத்ரா மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நச் சிறுகதைகள், மின்னல் சிறுகதைகள், குறுங்கதைகள், சிறுகதைகள் என பல வெரைட்டிஸை இவர் கொடுத்துருக்காரு. வாழ்வியல் சார்ந்த அழகுணர்வுகளை, மக்கள் மத்தியில் உள்ள பாசப்பிடைப்புகளை, பெண்ணியம் சார்ந்த விழுமியங்களை, முற்போக்கு சிந்தனைகளை, சமூகம் சார்ந்த விடயங்களை அடிநாதமாக தொட்டு இவர் மனதில் தைத்த முட்களை, மனதை இவருடைய ரோஜாக்களை கதைகளாக தந்திருக்கிறார் என்கிறார் வாழ்த்துரை தந்துள்ள பத்ராம் ரமேஷ். நச் சிறுகதைகள் என்ற பேரில் இவர் கொடுத்துருக்கிற ஒரு வரி கதைகள் அதுவே மிக ஆழமானதாக இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? எடுத்துக்காட்டுக்கு 2 கதை சொல்கிறேன் பாருங்கள். கடலலை திருப்பி கொணர்ந்த ஒற்றை செருப்பு. அடுத்தது, யாருமில்லா வீட்டு வாசலில் ஆம்புலன்ஸ் வண்டி. சைக்காலஜி படித்ததாலோ என்னவோ இவருடைய கதைகள் எல்லாமே மனசுக்குள்ளே ஆழமாக ஊடுருவி ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அடுத்ததாக மின்னல் கதைகளில் ஒரு சாம்பிள். சந்தேகம் அப்படிங்கிற பேரில் ஒரு கதை எழுதியிருக்கார். சாமுவேல் தனது மனைவியின் கல்லறைக்கு மலர் வளையம் வைத்து பிரார்த்தனை செய்வது வழக்கம். இது 7வது ஆண்டு. தூக்கி வாரி போட்டது. ஏற்கனவே அங்கே ஒரு மலர் வளையம். யார் அந்த நபர்? பரபரப்பாக வந்த இளைஞன் ஒருவன், சாரி சார், என் காதலி சமாதியில் அஞ்சலி செலுத்த வந்து பதட்டத்தில் மாற்றி வைத்துவிட்டேன் என்று தான் வைத்ததை எடுத்துவிட்டு நகர்ந்தான். மேரி, ஒரு வினாடியில் உன்னை சாரி என்று அழுதான் சாமுவேல். மாறாத அந்த சந்தேகம். இப்போ இவரோட வளைந்து விட்ட வீடு என்ற சிறுகதையை நாம் பார்க்கலாம். இருக்கவும் பிடிக்கவில்லை, போகவும் முடியவில்லை. தவிப்பில் மனது. நான் ஏன் இப்படி ஆனேன்? நேற்றிரவு கடைசியாக விழுங்கிய அந்த வெள்ளை நிற மாத்திரை மனதை அமைதிப்படுத்தி உறக்க மரவழைக்க எப்பொழுதும் போல் இல்லாமல் நல்ல தூக்கம். எப்படி? ஒவ்வொரு நாளும் யாராவது இந்த பூமியை விட்டு கிளம்பி விடுகிறார்கள். யார் இல்லை என்பார். ஆனால் வித்தியாசமாக ஏற்க முடியாதபடி இன்று இவள் தெற்கே தலை வைத்து கிடக்கிறாள். ஏராளமான பேர் வந்து போகிறார்கள். ஒரு துளி கண்ணீர் என்பது ஏக்கத்தின் அடிநாதம், இழப்பின் ஊற்று, இல்லாமையின் அலறல், பிரிவு, வலியின் உச்சம், புரியாத துயரத்தின் மிச்சம், பேரன்பின் வற்றாத சுனை. நான் என்ன கவிஞனாகிவிட்டேனா? நிச்சயமில்லை. கதைதானே எனக்கு வரும். சில நாட்கள் முன்பு எங்கோ வாசித்தது. அதனை எழுதியவர் பெயர் நினைவில் வர மறுக்கிறது. இத்தனை கூட்டத்தின் மத்தியிலும் அந்த சாம்பல் நிற பூனை எதை தேடுகிறது? யாரை தேடுகிறது? எனக்கு தெரியுமே. தினம் தன் தட்டில் கொஞ்சம் சோற்றை எடுத்து சின்ன தட்டில் வைப்பாளே என் ராஜம். நிச்சயம் அவளைத்தான் தேடுகிறது. ஏன் இவள் படுத்து கொண்டிருக்கிறாள் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு மியாவ் என்கிறது. இதோ அவள் இயற்கையோடு கலந்துவிட்டாள். எப்படி சொன்னால் என்ன? தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம்தான் என்ன? அங்கே சுவற்றில் நானும் அவளும் அழகாக சிரித்தபடி ஃபோட்டோவில். எனது 70வது பிறந்தநாள் அன்று எடுத்தது. வந்தவர்கள் யாரும் கவனிக்காத அந்த புகைப்படத்தை நான் உற்று பார்த்தேன். ராஜம் என்னை முறைத்து பார்க்கிறாள் என்று யாரிடம் சொல்ல? அவள் ஏன் முறைக்கிறாள் என்பது எனக்கே தெரியவில்லை. சில சமயம் நான் கை குலுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்று வலுவில் வந்து எனது கையை பற்றி குலுக்குகிறார்கள். போலியாக மற்றொரு கையால் மெதுவாக தட்டி ஏதோ முணுமுணுக்கிறார்கள். ஒருவர் வந்து சம்பந்தமே இல்லாமல் உங்கள் தெரு வளைந்து வளைந்து செல்கிறது என்றார். அதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. என் வீடு தான் இன்று மிகவும் வளைந்திருக்கிறது என்று நினைத்தேன். சொல்லவில்லை. வெறும் உபச்சாரத்திற்காக சில பேர் உச்கொட்டினார்கள். சிலர் தோளில் தட்டினார்கள். 1000 போராட்டங்களையும் சவால்களையும் வென்றுவிடும் மனம் அன்பு என்ற அந்த புள்ளியில் இன்று தோற்று நிற்கிறது. அன்பின் மறுபெயர் ராஜம். பலரின் கேள்வியும் பேச்சும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். இது ஒன்று போக வேண்டிய வயது இல்லை. என்ன கொஞ்சம் சுகர் கூட என்று தெரியும். இருந்தாலும் இப்படியா? இந்த மனுஷன் மேலே உசிரியே வச்சிருந்தா யார் என்ன செய்ய முடியும்? அவர்கள் உதட்டசைவு எனக்கு உணர்த்தியது இதுதான். நானும் ராஜமும் ரொம்ப அந்யோன்யம். திருமணமாகி சில ஆண்டுகள் இருவரும் ஒரே வண்ணத்தில் ஆடை அணிவோம். எந்த நிகழ்ச்சிக்கும் தனியாக போனதில்லை. எங்களுக்குள் ஒரு சின்ன சண்டை கூட வந்தது கிடையாது. வாரிசு கிடையாது. இருந்தாலும் அது பற்றி ராஜம் என்னிடம் ஒரு முறை கூட வருத்தப்பட்டது கிடையாது. எனக்கு என்ன பிடிக்கும் என்று அவளுக்கு தெரியும். அதேபோல் அவள் என்ன நினைக்கிறாள் என்று எனக்கு தெரியும். சொந்தக்காரர்களில் சிலர் வெளிப்படையாகவே எங்கள் மீது பொறாமைப்பட்டதை பார்த்திருக்கிறேன். நான் அரசு வேலையிலிருந்து ஓய்வு என்பதால் பென்ஷன் வருகிறது. இருவருக்கும் எந்த பண கஷ்டமும் இருந்ததில்லை.
ராஜம் போல எளிமையான ஒருத்தியை நான் பார்த்ததில்லை. கைகளை பற்றி கொள்வது, தோள்களை தொடுவது, வேறென்ன தெரியும் எனக்கு? அவளுக்கு மிகவும் பிடித்த மயிலாப்பூர் கபாலி கோயில் கூட்டிக் கொண்டு போய் இருக்கிறேன். பலமுறை ராஜத்தை கடற்கரை கூட்டிக் கொண்டு போய் இருக்கிறேன். கைகள் கோர்த்து அலைகளில் கால் நனைத்து, அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். கொரோனா வந்து மறைந்த பின் ராஜம் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பித்தாள். அவள் தம்பி சீனு எங்கள் இருவரையும் மாஸ்டர் செக்கப் செய்ய சொல்லி வற்புறுத்தினான். அப்போதுதான் தெரிந்தது அவளுக்கு பிபி, சுகர் இரண்டுமே அதிகமாக இருக்கிறது என்று. எனக்கும் சுகர் இருந்தது. எனக்கு 2 காதும் சரியாக கேட்கவில்லை என்று டாக்டர் சொன்னார். எங்கள் இருவருக்குமே அது ஏற்கனவே தெரியும். நான் காலையில் காஃபி குடித்துவிட்டு காலார 10 நிமிடம் நடப்பேன். வந்து பேப்பர் படித்து குளித்துவிட்டு பூஜை போல ஒன்று பண்ணுவேன். சாப்பாடு முடிந்ததும் மாத்திரை மருந்துகள், பின்னர் நான் உண்டு, என் பேப்பர் பேனா உண்டு, கதை கட்டுரை எழுதி பத்திரிகைக்கு அனுப்புவேன். சிலது பத்திரிகையில் வரும், சன்மானம் வராது. சிலது மிகச்சரியாக செக் மூலமாகவோ மணி ஆர்டர் மூலமாகவோ வரும். ஒரு சில பத்திரிகைகள் நேரடியாக வங்கி கணக்குக்கு அனுப்பும். சன்மானத்திற்காக யார் எழுதுகிறார்கள்? நான் எழுத உட்கார்ந்தால் ராஜம் என்ன யார் பேசினாலும் காதில் விழாது, இல்லாவிட்டாலும் விழாது என்பது வேறு விஷயம். என் இடத்திற்கே காஃபி, பிஸ்கெட், டிஃபன் எல்லாம் கொண்டு வந்து தருவாள் ராஜம். போன 6 மாதங்களாக ராஜம் சுருண்டு சுருண்டு படுத்தாள். எடுப்பு சாப்பாடு வீடு தேடி வரும். சில சமயம் நான் மெதுவாக நடந்து போய் பார்சல் வாங்கி வருவேன். அவளுக்கு சாப்பாடு இறங்கவில்லை. காஃபி குடிப்பாள். முகத்தை சுளித்து கொண்டு அந்த ரோஸ் கலர் ஜெலுசில் குடிப்பாள். பெரும்பாலும் சோடா வேண்டும் என்று கேட்பாள். அதை குடித்துவிட்டு ஏப்பமிடுவாள். வீட்டில் ஒரு கட்டில்தான். ராஜம் அதில் படுப்பாள். நான் கட்டிலுக்கு கீழே படுப்பேன். ராஜம் மின்விசிறி வேகத்தை குறைத்து வையுங்கள் என்றும் இந்த 0 வாட் பல்பை போட்டே வையுங்கள் என்றும் புதிய கட்டளைகள் போட்டு அடம் பிடிக்க ஆரம்பித்தாள். எனக்கு மின்விசிறி வேகம் குறைந்தாலோ லைட் எரிந்தாலோ தூக்கம் வரவில்லை. சில நாள் எனக்கு அலுத்து போக ஆரம்பித்து விட்டது. தூக்கம் சரியாக இல்லை என்றால் அப்படித்தான் என்று நான் ஹாலில் படுக்க முடிவு செய்தேன். இருட்டை பற்றி பேசுகிறவர்கள் அநேகமாக வெளிச்சத்தில் இருந்துதான் பேசுவார்கள். வெளிச்சத்தை பற்றி பேசுபவர்கள் முற்றிலும் இருட்டில் இருப்பவர்கள். இரவில் இருட்டும் பகலில் வெளிச்சமும் இருப்பது தானே இயற்கை. எங்கள் படுக்கறையில் மட்டும் எப்பொழுதும் இருட்டில். நாளை எப்படியாவது அந்த போட்டிக்கு ஒரு கதை எழுதி அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்து ஹாலில் பாய் விரித்து படுத்தேன். வாசல் கதவை பூட்டினேனா என்று சந்தேகம். எழுந்து போய் பார்த்துவிட்டு மறக்காமல் அந்த தூக்க மாத்திரையை போட்டு கொண்டு வந்து மீண்டும் படுத்தேன். ராஜத்திற்கு ஏதோ செய்திருக்க வேண்டும். ஏங்க ஏங்க என அவள் கூப்பிடுவது போல இருந்தது. இல்லை இல்லை, எல்லாம் பிரம்மைதான், கனவோ என்னவோ என்று யோசித்து தூங்கி போய்விட்டேன். அந்த கடவுள் அன்று யாருக்கு தெரியும் உண்மையில் என்ன நடந்தது என்று? இதெல்லாமே என் கற்பனை தான். ராஜம் என்னை கத்தி கத்தி அழுத்திருக்கிறாள். கை கால் அசைத்து கூப்பிட்டிருக்கிறாள். தண்ணீர் வைக்க மறந்துவிட்டேன் போலும். அவள் தலைவலி தைலம் உருண்டு வந்து எனக்கு அருகில் விழுந்தது. தூக்கி வாரி போட்டது எனக்கு. எழுந்து பார்த்து விளக்கை போட்டேன். ராஜம் கட்டிலிலிருந்து கீழே விழுந்து கிடந்தாள். எனக்கு கைகால்கள் உதறின. அவளை தொட்டு தூக்கி பார்த்தேன். தட்டினேன். ராஜம் ராஜம் என்று அலறினேன். மூக்கருகே எனது விரல்களை வைத்து பார்த்தேன். மூச்சு வரவில்லை. அவள் உடலில் கொஞ்சம் சூடு இருந்தது. இந்த நேரத்தில் யாரை கூப்பிடுவது? எப்படியோ ராஜத்தை தூக்க முடியாமல் தூக்கி கட்டிலில் கிடத்தினேன். எனக்கு மூச்சு வாங்கியது. மணி அதிகாலை 4 என்று கடிகாரம் சொன்னது. கைபேசியை எடுத்து சீனுக்கு ஃபோன் செய்தேன். 3 தடவை ரிங் போயும் அவன் எடுக்கவில்லை. டே சீனு, ஃபோனை எடுடா என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் முயற்சி செய்தேன். அத்தான், என்ன இந்த நேரத்தில் என்று முனகினான் சீனு. உடனே வா என்று வந்தான். எங்கிருந்தோ ஒரு டாக்டரை கூப்பிட்டு கொண்டு வந்தான் என்ற சத்தத்துடன் கை காட்டி உதட்டை பிதுக்கினார் டாக்டர். எனக்கு எல்லாமே புரிந்து போனது. தலையாய் அடித்து கொண்டேன். கேட்காத எனது காதுகளை என்னால் அடிக்க முடியுமா? அறுத்தெறிய முடியுமா? ஏன் நான் இப்படி செய்தேன்? என் ராஜத்தை நானே கொன்று விட்டேனா? எழுந்து அவளுக்கு ஒரு வாய் தண்ணீர் கொடுத்திருந்தால் அவளுக்கு இந்த நிலை வந்திருக்காதே. அத்தான், என்ன ஆச்சு அக்காவுக்கு? நேற்று சாப்பாடு சாப்பிட்டாளா? மருந்து எடுத்துக்கொண்டாளா? பல கேள்வி கணைகளை தொடுத்தான் சீனு. பாவம், அவனுக்கு எங்கே தெரியும் நான் செய்த பாவம். கிடத்தப்பட்ட இடத்தில் இப்பொழுது ராஜம் இல்லை. அந்த சாம்பல் நிற பூனை வந்து மியாவ் என்றது. அவளுக்கான தட்டில் கொஞ்சம் சோறு வைத்தேன். தான் வாடியது தாழம்பூக்கு தெரியாது. ஆனால் வாசனை மட்டும் அப்படியே கொஞ்சம் இருக்கும். என் உள்ளங்கையை உற்று பார்த்தேன். ராஜத்தின் ஸ்பரிசம் லேசாக வருடுவது போல் இருந்தது. என் கண்களிலிருந்து உருண்டு வந்த கண்ணீர் துளி ஒன்று அந்த உணர்வை மாற்றியது. ராஜம் படுத்திருந்த அறையில் 2 நாற்காலிகள். ஒன்று காலியாக, ஒன்றில் என்னுடைய கழற்றி போட்ட சட்டை. இப்படி முடிகிறது அந்த கதை. குழந்தை செல்வம் இல்லாவிட்டாலும்
ஒருவரை ஒருவர் நேசித்து ஆத்மார்த்தமாக வாழ்ந்த அந்த தம்பதிகளின் வயோதிக காலம் நம் கண்முன்னே விரிய வைத்த பெருமை திரு பாலசாண்டில்யன் அவர்களே சாரும்.